இப்போ உள்ள ஆந்திரா, தெலுங்கானா மாநிலம் மட்டும் இல்லாமல் தமிழகத்துலேயும் குறிப்பாக நம்ம திருவண்ணாமலை, ராஜகோபுரம் உட்பட பல கோயில் திருப்பணிகளை செஞ்சவர் தான் கிருஷ்ணதேவராயர். அப்படி சிறப்பு வாய்ந்த அந்த கிருஷ்ணதேவராயரிடம் வந்து நம்ம கிருஷ்ண பரமாத்மா ஒரு கவலையை சொல்கிறாரு. அந்த கவலையை சொல்லி அதை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி வந்து கிருஷ்ணதேவருக்கு யாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அப்படி என்ன இது அப்படின்னு பார்ப்போம். கிருஷ்ணதேவராயர் ஒரு நாள் வந்து விஜயவாடாக்கு பக்கத்தில் இருக்க ஸ்ரீகாகுளம் அப்படிங்கிற கோயிலில் ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து அன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே நம்ம வந்து ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓய்வு எடுத்திருக்காரு. அப்போது வந்து திடீர்னு என்ன ஆகுதுன்னா ஒரு ஒளி வருது. ஒளி வந்ததும் விஷ்ணு பகவான் வந்து அவர் முன்னாடி வந்து நிற்கிறாரு. இன்னைக்கு கிருஷ்ணதேவராயர் வந்து இறைவனை பார்த்துட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. சந்தோஷப்பட்டதும் இல்லாமல் அவருக்கு வந்து ஒரு டவுட் வந்துடுச்சு. என்னென்னா, கிருஷ்ணர் முகத்தில் ஒரு சந்தோஷமே இல்லையே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஷாக் ஆகிறாரு. இதை பார்த்த உடனே அவர் வந்து நேராக வந்து விஷ்ணுகிட்டே கேட்குறாரு, இறைவா உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்கள் முகத்தில் எப்போதும் இருக்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி இல்லை, நீங்கள் அணிஞ்சிருந்த மாலையும் இல்லை, என்ன ஆச்சு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து விஷ்ணு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கிருஷ்ணதேவராயா, கோதை சூடி கொடுத்த மாலை தான் எனக்கு ரொம்ப விருப்பமானது. அந்த மாலையை வந்து கோதை பாடினது. கோதை பாடிய அந்த பாமாலையே எனக்கு வந்து திருப்பதியில் எனக்கு வந்து சாத்தினா தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நீ செஞ்சினா இந்த உலகத்தில் நீ வான்வாங்கு புகழ் அடைவாய் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மறைஞ்சிட்டாரு. உடனே கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணாருன்னா, இறைவன் சொன்ன மாதிரி சூடி கொடுத்தவள் அப்படின்னு அர்த்தம் வர்ற மாதிரி தெலுங்கில் ஆமுக்த மால்யதா அப்படின்னு ஒரு காவியத்தை வந்து அவர் படைக்கிறாரு. அந்த காவியம் எடுத்துகிட்டு போய் திருப்பதியிலையும் அதை கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா ஆண்டாள் பிறந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்கும் 1,00,000 தங்க காசு மற்றும் அது இல்லாமல் கணக்கில்லாத நவரத்னங்களையும் அவங்க வந்து காணிக்கையாக செலுத்துகிறாரு. ஆண்டாளோட சன்னதியில் கல் மண்டபத்தையும் சமர்ப்பிக்கிறாரு. இந்த ஆமுக்த மால்யதா ஃபுல்லாகவே ஆண்டாளுடைய பற்றி தான். அதனால தான் இது திருப்பதியில் தினமும் பாடுறாங்க. மார்கழி மாதத்தில் மட்டும் திருப்பதியில் திருப்பாவையவே சுப்பிரபாதமாக பாடுறாங்க. திருப்பதி இல்லாமல் இந்தியா முழுவதுமே திருப்பாவை வந்து சாற்றும் முறை எப்படி வந்ததுன்னா கிருஷ்ணதேவராயர் மூலமாக எல்லாருக்கும் தெரிஞ்சுது. ஆமுக்தா மால்யதா தாயே நமக அப்படின்னு ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் திருச்சியில் நடைபெறுற பூஜையிலையும் நம்ம வந்து இதை கேட்கலாம். மொழிகளையும் கடந்து மக்களுடைய மனசுலேயும் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஆமுக்த மால்யதா ஒரு காரணம். அதுக்கப்புறம் தான் திருப்பதியில் வெங்கடாஜலபதியோட முகத்தில் மகிழ்ச்சியே இருந்துச்சாம். பகவான் விஷ்ணு சொன்னது போல் கிருஷ்ணதேவராயர் பாடிய ஆமுக்த மால்யதா பற்றி எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு.